பகுதிகளில் விட்டு விட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. பட்டினப்பாக்கம் கடற்கரையில் காற்றின் வேகம் அதிகரிக்க தொடங்கிய நிலையில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான் மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் லாவண்யா, இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அம்ரு. தொடர்ந்து இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ள நிப்பா புயல் கடந்த 6 மணி நேரத்தில் 7 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து வருகிறது. இது சென்னைக்கு 430 கிலோமீட்டர் தூரத்தில் தெற்கு திசையில் நிப்பா புயல் மையம் கொண்டுள்ளது. புதுச்சேரிக்கு 130 கிலோமீட்டர் தெற்கு தெற்கிழக்கிலும் இலங்கையின் மட்டக்களப்பிற்கு 190 கிலோமீட்டர் வடமேற்கிலும் நிப்பா புயலானது மையம் கொண்டுள்ளது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை கடலோர பகுதியில் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை கடந்து 30ஆம் தேதி அதிகாலை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் வட தமிழகம் புதுவை மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகே நிலப்பரப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக வட தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இன்று சென்னைக்கு மிக கனமழைக்கான ஆரோக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் சென்னையின் பட்டினப்பாக்கம், மெரினா மற்றும் வெப்பநகர் கடற்கரைகள் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. எப்போதுமே இல்லாத வகையிலே கடலினுடைய சீற்றம் அதிகமாக இருக்கிறது. அதே போல தலைக்காற்றினுடைய அளவும் அதிகரித்து